பார்த்தா நம்மளே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப. சரி, நம்மளை வச்சு எடுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். த கேர்ள் அண்ட் த பேஸ்மெண்ட்னு ஒரு மூவி இருக்கு. அது ஒரு ஹாலிவுட் மூவி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதில் ரொம்ப குரூவலாக காமிச்சிருப்பாங்க. த்ரிஷா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். சமூகம் சார்ந்த படம் நிறையா எடுத்தா நல்லா இருக்கும். மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இங்கே ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி மற்ற இண்டஸ்ட்ரியை காட்டிலும் நம்ம இண்டஸ்ட்ரி தான் என்னைக்குமே கெத்தாக எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இளையராஜனா ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி, காதுக்கு ஒரு காண குயில், நெஞ்சுக்கு ஒரு பஞ்சிக்குள் நீதானம்மா. நாங்கள் ஏறு ஓட்டுவோம், பாட்டு பாடுவோம், உழைச்சி ஒரு நாள் மேடை ஏறுவோம். கஷ்டப்படாத நாளே இல்லை, கனவல்ல கூட கடன் தொல்லை. இது யாரிடம் நான் இப்ப சொல்ல, விவசாயம் மிஞ்ச ஆளே இல்லை. ஃபேவரட் மூவி ஜெய்பீம். எனக்கு அதில் வந்து புதுசாக எடுத்திருக்காங்க. அவங்கள பற்றி ஏழை மக்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் நிறைய உண்மையான கதையும் அதில் பாதி இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபேவரட் மூவி பேட்டை, மாஸ்டர், காதல் கொண்டேன் மெயினாக. ஏன்னா பார்த்தா நம்மளே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப. சரி, நம்மளை வச்சு எடுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது அப்புறம் அட்டைக்கத்தி ரொம்ப பிடிக்கும். அட்டைக்கத்தி வந்து ரியலாக நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த கதைக்குள்ளே நம்ம தான் ஹீரோங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து ரொம்ப பிடிக்கும். த கேர்ள் அண்ட் த பேஸ்மெண்ட்னு ஒரு மூவி இருக்கு. அது ஒரு ஹாலிவுட் மூவி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதில் ரொம்ப குரூவலாக காமிச்சிருப்பாங்க. ஃபேவரட் மூவி டைரக்டர் ஆல்வேஸ் மணிரத்னம். ஃபேவரட் ஹீரோ யாருன்னா விக்ரம் அண்ட் சூர்யா. ரெண்டு பேருமே வந்து டெடிக்கேட்டடாக வந்து ரொம்ப உடம்ப வருத்திக்கிட்டு ஆக்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்க ஆக்டிங் வைஸ் எனக்கு ஃபேவரட் ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் பிடிக்கும். ஃபேவரட் ஹீரோயின் சொல்லப்போனால் நஸ்ரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மாடலாகவும் ட்ரெஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் டீசெண்டாகவும் ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த ஆங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்வேஸ் தளபதி, அவ்வளோதான். த்ரிஷா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். விஐபியில் எனக்கு அந்த அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால மோஸ்ட் ஆஃப் ஃபேவரட். இந்த விஐபின்றது ஒரு மிடில் கிளாஸ் பாய். அவனோட லைஃப் வந்து முன்னே எப்படி சொல்கிறதுனா இன்க்ரீஸ் ஆகுது லைஃப் வந்து. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் இப்போ நிறைய அந்த ரேபிசம் சம்திங் நிறைய நடக்குது. அது ரிலேட்டடாக ரொம்ப நம்ம படம் எடுத்து நம்மளுக்கு ஒரு மக்களுக்காக ஒரு மோட்டிவேஷன் சம்திங். அதாவது இதுமாரி பசங்க வந்து எவ்வளோதான் நம்ம நல்ல பசங்களாக வளர்த்தாலும் அவங்க சொசைட்டியே மாற்றிடுறாங்க. ஆனால் அதுமாரி பசங்களை ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும். இதுமாரிலாம் பண்ணக்கூடாது, இது கரெக்டு, இவ்வளோதான் லிமிட்டு, அதுமாரி சொல்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தால் இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு நான் நல்ல ஒரு சமூகம் சார்ந்த படம் நிறையா எடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப அதிகமாக வந்து இன்னும் ஓல்டு வெர்ஷன்லேயே இன்னும் லவ் கான்செப்ட், பேய் கான்செப்ட்னு ரொம்ப மொக்கையாக எடுத்து போயிடும். ஏதாவது சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இல்லை புதுசாக வச்சு எடுக்கலாம். அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சமாக ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டு இருக்கோம். மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இங்கே ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி அப்புறம் விஎஃப்எக்ஸில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேலாம் இன்னும் தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி எமோஷனல் அதெல்லாம் இன்னும் ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. அந்த மாதிரி எமோஷனல் இல்லாமல் இன்னும் மாசா அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். பேய் படம் வந்துட்டு டிமாண்டி காலனி மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும். டிமாண்டி காலனி 2 மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நல்லா தான் எடுத்துட்டு இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரி. மற்ற இண்டஸ்ட்ரியை காட்டிலும் நம்ம இண்டஸ்ட்ரி தான் என்னைக்குமே கெத்தாக எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வாழைன்னு ஒரு படம் வந்திருக்கு. எல்லா படமே ஒரு மாதிரி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு டேரக்டருக்கு என்ன தெரியுமோ அவங்கவுங்க அந்த லெவலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். எனக்கு இளையராஜனா ரொம்ப பிடிக்கும். இளையராஜனா நைட்டில் தூங்கும் போது அவர் சாங்கு கேட்காம நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா எனக்கு லவ் ஃபெயிலியரு அது எல்லாருக்கும் இருக்க. பசங்கனாலே எப்படி சொல்றது, நம்ம உண்மையா இருந்தாலும் பொண்ணுங்க சில டைம்ஸ்ல அவங்களும் உண்மையா இருக்கிறாங்க. அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குமா அப்படி தெரியல. ஆனா எனக்கு ஃபேவரட்னா ராசாத்தி முன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. தேங்க்யூ. எனது உயிரே சாங் அது என்னை வந்து ஃபீல் பண்ண வச்சு சாங். அந்த சாங் உசுரே தொலைச்சேன், சிறைய தொலைச்சேன் உனக்குள்ள ஆசைய போல யாருமல்ல அழகாயே அழகாய் நிலவுக்கு நிலவாக நீ தூண்டினாய், நான் செய்த பாதையெல்லாம் நீ பேசினாய், நான் போதும் நேரமெல்லாம் நீ பேசினாய். விவசாயம் பத்தி கேட்டு பாரு, அதுதான் எங்களுக்கு போட்ட சோறு. விவசாயம் பத்தி தெரியுமா, அதுதான் உங்களுக்கு புரியுமா? கோமனை எடுத்து கட்டி பாரு, அசிங்கத்தை தூரமா தூக்கி போடு. கோமனை எடுத்து கட்டி பாரு, அசிங்கத்தை தூரமா தூக்கி போடு. விவசாயம் ஒரு லக்கு, அதை பண்ணா உங்களுக்கு கிக்கு. டை விவசாயம் ஒரு லக்கு, அதை பண்ணா உங்களுக்கு ஒரு கிக்கு. நாங்க ஏறு ஓட்டுவோம், பாட்டு பாடுவோம், உழைச்சி ஒரு நாள் மேடை ஏறுவோம். கஷ்டப்படாத நாளே இல்லை, கனவல்ல கூட கடன் தொல்லை. இது யாரிடம் நான் இப்ப சொல்ல, விவசாயம் மிஞ்ச ஆளே இல்லை.